ஹாய் எவ்ரிவன், ஐ எம் அஷ்பாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் ஐஃபோனில் சின்ன சின்ன ட்ரிக்ஸோட சொல்லி தரப்போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிக்கலாம், ஆனால் இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் வைக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிக்கலாம். அதால் இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த சைலண்ட் பட்டன். இதை அமர்த்தினா வந்து சைலண்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளையிடும், வேண்டிய மாதிரி சேஞ்ச் பண்ணி கொள்ளையிடும். இது என்னென்னு சொன்னால் இதில் போய்த்து இதில் செட்டிங்கில் எக்ஸ்டெண்ட் பட்டன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கொடுத்தா இதில் வந்து வேண்டிய சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் அவசரத்துக்கு நீங்கள் டார்ச் லைட் ஃப்ளாஷ் லைட்டோ வச்சுக்கலாம். மற்ற வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, கேமரா இருக்குது. இப்போது டார்ச் லைட்டாக பார்த்தா இப்போ டார்ச் லைட் செலக்ட் பண்ணி வச்சா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணால் இப்போ இதை ஹோல்டு இதாக பார்த்தினா வந்து டார்ச் தான் பார்த்தோம். இந்த எப்படி இப்போ இதில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறேன்னா இப்படி அமுத்தி கொள்ளையணும். இதில் வந்து கேமரா வச்சு கொள்ளையணும், வாய்ஸ் ரெக்கார்டு வச்சு கொள்ளையணும். சில டைம் அவசரத்துக்கு ரெக்கார்டு என்ன செட் பண்ணணும்னு சொன்னால் இதை செட் பண்ணி வச்சிங்கன்னா உடனே நீங்கள் இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு தேடுறதுக்கு இடையிலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண விஷயம் போயிடும். அதில் வந்து நீங்கள் பட்டன் அமுத்தி வச்சா பட்டன் அமுத்தினோடய உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிடும். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் ஷார்ட்கட் கீ போடுறது. இதில் வந்து எப்படின்னு சொன்னால் இதில் செட்டிங்கில் போய்த்து எஸ்என்டிடிக்கில் போய்த்து இதில் வந்து இதில் டச் ஆப்ஷன் இருக்குது. இதில் டச் ஆப்ஷனில் வந்து இந்த அசிஸ்டிவ் டச் இதை கொடுத்தீங்கன்னாங்க இதில் வந்து ஷார்ட்கட் கீ ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இதில் வந்து சிலாக்களுக்கு டச் கேஸ் ஆகிக்கும். இப்போ மேல் துண்டு மட்டும் வேலை செய்யாமல் வைக்கும், இப்போ ஸ்வைப் பண்ண கஷ்டமாகிக்கும். அவங்களுக்கு வந்து அசிஸ்டிவ் டச்சை போட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இதை ஷார்ட்கட் கீழே இப்படி இதாக்கி கண்ட்ரோல் மெனுவை நீங்கள் பண்ணிச்சு கொள்ளணும். ஆனால் இது அவங்களுக்கு மேலே தான் டச் வேக் ஆகணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஷார்ட்கட் கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தேவையானதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து நிறைய கஸ்டம்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து இதில் கஸ்டம்ஸ் பண்ணி வேண்டியது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறது, மற்ற எப்படி டபுள் டேப் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். அடுத்து வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளணும். இது வந்து ஒரிஜினலாகவே இதுக்கு முன்னுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண இயலாது, இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு வந்து பண்ணிக்கொள்ளலாம். சரி, நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து மொபைல் டேட்டா வந்து உள்ளுக்கு இது சிலாக்களுக்கு இப்போ இதை ஆன் பண்ணுறது இது உள்ளுக்கு போய்த்து ப்ரெஸ் பண்ணணும். அதால் வந்து இதுக்கு வந்து இப்போ இது லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் இப்படி இது வந்துடும். இதில் வந்து இந்த ஹெட் கண்ட்ரோல்னு இது ஹெட் கண்ட்ரோலில் வந்து இதில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவை தனியாக எடுக்கணும். மொபைல் டேட்டா தனியாக எடுத்து அதை எப்படி பெருசாக்கணும். விளங்குதா? பெருசாகிற விளங்குதா? இதை நீங்கள் தூக்கி வச்சு இப்படி பெருசாக வச்சு கொள்ளணும். இப்போ அடிக்கடி நீங்கள் வந்து மொபைல் டேட்டா தானே யூஸ் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய சைஸ்க்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளணும். இதே மாதிரி வச்சுட்டு அவளுக்கு யூஸ் பண்ணி கொள்ளணும். இல்லாட்டி இதை தூக்கி மேலே நீங்கள் போடணும்னு சொன்னால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி தூக்கி இப்படி மேலே வச்சுக்கலாம். அதான் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாகிக்கும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளுக்கு போய்த்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிட்டு தேவையில்லை, டிரெக்டாக உங்களுக்கு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி கொள்ளணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you, bye.